கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் கொலையாளிகளுக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 55 வயதுடைய பெண் சட்டத்தரணி குறித்து பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபரான குறித்த சட்டத்தரணி சட்ட நடவடிக்கைகளில் மற்ற உயர் குற்றவாளிகளுக்காகவும் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நதுன் சிந்தக்க என்ற பிரபல பாதாள உலக குழு குற்றவாளியான ஹெரகட்டா மடகஸ்காரில் கைது செய்யப்பட்ட போது அவரின் சார்பாகவும் இந்த சட்டத்தரணி நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அத்தோடு எல்லை மீறல்களுக்காக இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஒரு சந்தேக நபருக்காகவும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தியிருப்பதை புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதன்படி சந்தேக நபரான பெண்ணின் சட்டப்பூர்வ பிரதிநிதித்துவம் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு குற்றவியல் நபர்களின் குற்றச்செயல்களுக்கு உதவியிருப்பதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதோடு அவரது நடவடிக்கைகள் குறித்து விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்குதவிய குற்றச்சாட்டில் சந்தேக நபரான சட்டத்தரணி கடவத்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குற்றவாளியான கெஹல்பத்ர பத்மே மற்றும் இசாரா சபந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த பெண் சட்டத்தரணி இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலைமையில் கனேமுல்ல சஞ்சீவ துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட துப்பாக்கிதாரிக்கு உதவ எடுக்கப்பட்டதாக கூறப்படும் பல சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்போது துப்பாக்கிதாரி நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைய சட்டத்தரணிகள் அணியும் 2 கழுத்துப்பட்டிகளை வழங்குதல் இவர் வழங்கியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை துப்பாக்கியை மறைக்க 2 சட்டக்குறிப்பு புத்தகங்களை சந்தேக நபர் வழங்கியுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்படாத அணுகலை எளிதாக்க ஒரு போலி சட்டத்தரணி அடையாள அட்டை மற்றும் சட்ட வல்லுநர்களின் கார்களில் பொதுவாக காட்டப்படும் வாகன அனுமதிச் சீட்டையும் அவர் வழங்கியிருப்பதையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர்.